மலேசிய சுற்றுலா விளம்பர வாரியமான டூரிசம் மலேசியா 2025 அரேபிய சுற்றுலா விருதளிப்பில் 2 முக்கிய விருதுகளை வென்றுள்ளது. தென்கிழக்காசிய வட்டாரத்திற்கான சிறந்த தேசிய சுற்றுலா நிறுவனம் மற்றும் பயண இலக்கை சந்தைப்படுத்துவதில் சிறந்த முனைப்பு ஆகிய விருதுகள் நவம்பர் 25ஆம் தேதி துபாயில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டன. இவ்விருதுகளை டூரிசம் மலேசியா துபாய் கிளையின் இயக்குநர் முகமது பஹாருடின் ஹட்மின் பெற்றுக்கொண்டார். இந்த அங்கீகாரங்கள் மத்திய கிழக்கு சந்தைக்கு மலேசியா ஒரு முன்னணி பயண தளமாக இருப்பதை வலுப்படுத்துவதாக டூரிசம் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் மனோகரன் பிரியசாமி கூறினார். விசிட் மலேசியா 2026 எனப்படும் 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் உயர் தாக்க விளம்பர மற்றும் சந்தைப்படுத்துதல் முயற்சிகளுக்கு இது மேலும் ஊக்கமளிக்கும் என்றார் அவர். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மலேசியா 28.2 மில்லியன் அனைத்துலக வருகையாளர்களை பதிவு செய்துள்ளது. இது 2024 இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 14.5 விழுக்காடு வளர்ச்சியாகும். இதனிடையே விசிட் மலேசியா 2026க்கு 47 மில்லியன் சுற்றுப்பயணிகள் என்ற இலக்கை வைத்துள்ள நிலையில் துபாயிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி பத்தேக் ஏர் தினசரி விமானங்கள் வரும் ஜனவரி 1 முதல் சேவையை தொடங்கும். எமிரேட்ஸ், எத்திஹாட், ஃப்ளை துபாய், ஏர் அரேபியா உள்ளிட்ட விமான சேவைகளுக்கு ஈடாக இந்த பத்தேக் ஏர் சேவையும் அமையும் என மனோகரன் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜோஹர் அண்ட் சிங்கப்பூர் மக்களை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பர்வில் தொடங்கியாச்சு. நவம்பர் 30 வரை வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜோஹர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சான் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹரில் இப்பொழுது தொடங்கியாச்சு. அடுத்த வாரம் ஏயான் பீக், புக்கிட் ரிமாவ், கூத்தகுமனிங், ஷாலாமேல். அடுத்து மலாக்கா மாலில் நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள், நியாயமான விலைகள்.